ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சில செயல்களாலும் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கையை நீ வாழும் முறையாலும் உன் மீது கோபத்தோடு தான் இந்த வராகியம்மா வந்துள்ளேன். நான் பலமுறை உனக்கு சொல்லிவிட்டேன். கோபம் வந்தாலும் சரி, குழப்பம் வந்தாலும் சரி, பிரச்சனைகளை உன்னை ஆட்கொண்டாலும் சரி, ஒரு நிமிடம் மௌனமாக என்னை நினைத்துக்கொள். உன் குழப்பத்திற்கான தீர்வையும் உன் கவலைகளுக்கான முடிவையும் உன் கோபத்தை தீர்த்து வைக்கக்கூடிய சாந்தியையும் சமாதானத்தையும் உன் மனதில் நான் விதைப்பேன் என்று. ஆனால் நீயோ அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசி எல்லாவற்றையும் பிரச்சனையாக மாற்றிக்கொள்கிறாய். என் செல்லமே, இந்த வராகி அம்மாவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என சொல்ல பிறகும் கூட நீ மீண்டும் மீண்டும் இப்படி தவறான வழியில் செல்வதை பார்க்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உன் வாழ்வில் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கும் விஷயங்களையெல்லாம் அனுபவமாக மாற்றிக்கொண்டு அத்தனையையும் கற்றுக்கொண்டு கடந்து வர தயாராகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான சரியான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். அதுவரையிலும் கொஞ்சம் பொறுத்திரு என் செல்லமே. எப்போதுமே நடந்து கொண்டே இருந்தால் கால் வலி வந்துவிடும். ஆனால் சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தால் கால் வலி போகும் அல்லவா? அதே போலதான் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டே இருந்தால் மேலும் மேலும் துன்பங்கள் தான் வந்து சேரும். அதை அப்படியே சில நிமிடங்கள் விட்டுவிட்டு மனதை வேறு திசையில் திசை திருப்பினாயே ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் மறந்து மனம் லேசாகிவிடும் அல்லவா? எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கைகளில்தான் இருக்கிறது. ஆனால் அதை நான் உனக்கு பலமுறை எடுத்து சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் அதையே தான் யோசிக்கிறாய். கடந்த காலத்தில் இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது என மீண்டும் மீண்டும் தவறுகளையே சிந்தித்து சிந்தித்து தவறாய் ஏன் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அமைதியாய் போய்கொண்டிருக்கும் நதியைப் போல நல்லதையே மனதில் நினைத்து கொண்டு நல்லதையே செய். தீய விஷயங்கள் யாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் என் செல்லமே. குடிசையில் இருப்பவர்களெல்லாம் ஏழைகளும் கிடையாது, மாளிகையில் வசிப்பவர்களெல்லாம் பணக்காரர்களும் கிடையாது. மன திருப்தியோடு இருப்பவன் தானே உண்மையான பணக்காரன். நீயும் அப்படி உனக்கு கிடைத்த விஷயங்களில் மன திருப்தி கொண்டு மனமகிழ்வோடும் மனநிறைவோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னுடைய அன்பு பிள்ளையான நீ இதற்கும் பேராசைப்பட்டது கிடையாது. வசதி வாய்ப்புகள் நிறைய வேண்டுமென என்னிடம் ஆசைப்பட்டு நீ கேட்கவும் இல்லை. அதிகபட்சம் நீ என்னிடம் வேண்டியது என்ன? வறுமை இல்லாமல் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தானே கேட்டாய். வகை வகையாய் உணவு உண்ண நீ ஆசைப்படவில்லை. வயிறு நிறையும் அளவிற்கு எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தால் பிடைத்தால் போதும் என்று தானே சொன்னாய். ஒரு சிலர் போல அவர்கள் வாழ்க்கையைப் போல எனக்கு அமைய வேண்டும், இவர்கள் போல எனக்கு வாழ்க்கை வேண்டுமென ஆடம்பரமாக வாழ நீ ஆசைப்படவில்லை. அடுத்தவரிடம் கையேந்தாமல் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாய். இப்படி எல்லா வகையிலும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைத்த உனக்கு உன்னுடைய அடிப்படை ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கூட நிறைவேற்றாமலா நான் விட்டுவிடுவேன்? என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது போல்தான் இப்போது நீ கவலைப்படுவதை பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் உன்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் கோபங்களையும் சரி செய்வதற்காக நான் சிறிது கோபத்தோடு வந்தேன் என சொன்னேன். உண்மையிலேயே இந்த வராகி தாய்க்கு உன் மீது எந்த கோபமும் இல்லை என் செல்லமே. வருத்தமும் ஆதங்கமும் தான் அதிக அளவில் இருக்கிறது. உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் என்னிடம் வந்து சொல்கிறாய். ஆனால் உன்னுடைய செயல்களையும் நீ வாழ்வதையும் பார்க்கும்போது என் மனம் மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளாகிறது. அதை யாரிடம் போய் சொல்லுவேன்? அதனால்தான் அதை சரி செய்வதற்காக உன்னிடமே பேசி உன் மனதில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையை நீ வாழும்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் பேசும்போது எல்லாருமே நீ சொல்வதை சொல்லும் விதத்தில் புரிந்து கொள்வார்கள் என சொல்லவே முடியாது. நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய் என்பதை விட நீ சொல்லுவதை அவர்கள் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்துதான் நீ அடுத்தடுத்து பேச வேண்டும். ஏன் தெரியுமா? நீ மிகவும் சாதாரணமாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாய். ஆனால் அதை கேட்பவர்கள் நீ ஏதோ வேண்டுமென்றே அவர்களை குறை சொன்னது போலவும் அல்லது அவர்களது தவறை குத்தி காட்டி பேசியது போலவும் புரிந்து கொண்டு உன்னை தவறாக நினைக்கவும் வாய்ப்பிருக்கிறதல்லவா? அப்படி புரிதல் இல்லாத பிரிதல் உன் வாழ்வில் வந்துவிடக்கூடாது. உன்னை யாரும் தவறாகவும் நினைத்துவிடக்கூடாது.
உன் வாழ்க்கையில் நீ பாவங்களை சேர்த்து விடவும் கூடாது என்பதற்காக தான் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் எனதான் அன்போடும் அக்கறையோடும் உன்னை தேடி வந்தேன். நீ எந்த அளவுக்கு உன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அந்த அளவிற்கு பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறவாதே. நீ படுகிற கோபம் என்பது அந்த நேரத்திற்கு வேண்டுமானால் உனக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய விதத்தில் தோன்றலாம். ஆனால் அது நிரந்தரமாகாது என் செல்லமே. உன்னுடைய அமைதிதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடமுள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். அதனால்தான் எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்தாலும் நீ இதற்கு முன்பாக இருந்த நிலையை மறவாதே. பணிவோடு எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடு என சொல்கிறேன். சோற்றிலிருந்து கரண்டியை போட்டு சோற்றை எடுக்கும்போது அந்த சாதத்தின் சுவை அந்த கரண்டிக்கு தெரிய போவதில்லை. அதே போல்தான் குழம்பின் சுவையும் அந்த கரண்டிக்கு தெரியாது. அப்படித்தானே நீயும் இருக்கிறாய். உன்னுடைய சக்தியையும் உனக்குள் இருக்கும் திறமையையும் உன்னுடைய ஆற்றல்களையும் நீ ஜெயிக்க போவதையும் புரிந்து கொள்ளாமலேயே இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்பு பிள்ளையே, உனக்கென பல அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்க தயாராக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது உன்னுடைய சக்தியையும் திறமையையும் ஏன் வீணாக்குகிறாய்? உனக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களும் எதிரியும் எவ்வளவு பெரியது என்பது முக்கியமே கிடையாது. உன்னுடைய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். எந்த விஷயத்தை செய்தாலும் துணிச்சலோடு தைரியமாய் செய்ய ஆரம்பி. தன்னம்பிக்கை உனக்குள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவு விரைவாக நீ உன் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். எப்போதும் உண்மையாக இருக்கிறாய் என பல பேர் உன்னை ஊமையாக நினைத்து விடுகிறார்கள். நீ எல்லாரிடமும் நேர்மையாய் நல்ல விதமாய் நடந்து கொள்கிறாய். ஆனால் மற்றவர்கள் உன்னை மதிக்காமல் மிதித்துவிட்டு செல்லும்படி அவர்களது செயல்கள் இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டாம். வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிரத்தான் போகிறது, அவர்கள் தலை குனியத்தான் போகிறார்கள். இங்கு பிரச்சனைகளும் சவால்களும் இல்லாத மனிதர்கள் என யாருமே இல்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி நீ எவ்வாறு உன் வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய் என்பது தானே முக்கியம். உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கு தேவையான அனைத்தும் உன்னிடமே இருக்கிறது. நான் அதை உன்னிடம் கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். தேவையில்லாமல் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சவால்களையும் பெரிதாக நினைத்து வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. காலம் என்பது உனக்கு கண்டதையும் காட்டி மயக்கச் செய்யும். ஆனால் நீ தேவையில்லாத விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாதே என் செல்லமே. அடுத்து அது உன் வாழ்க்கையே அழித்துவிடும் அல்லவா? எல்லாமே நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையோடு காத்திரு. இப்போது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் பிடிவாதமாக கோபமாக இந்த வராகி தாய் உன்னை தேடி வந்தேன். நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீ சரியாய் புரிந்து கொண்டு விட்டாய் தானே? எல்லாமே முடிந்து விட்டது என நீ சோர்வடையும் போது கூட உனக்குள் ஒரு சிறு தைரியத்தை நான் கொண்டு வருவேன். அதை பிடித்து கொண்டு நீ மேலே வந்து விடலாம். இனி வரப்போகும் நாள் உனக்கான நாளாக இருக்கும். உன் வெற்றிக்கான நாளாக அத்தனையும் நான் மாற்றி அமைப்பேன். தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் வராகி.